ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா திரும்பவும் போயிட்டு அந்த ரவுடி கேங் கிட்ட சிக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பாக வெண்பா வந்து மல்லி விஜய் வந்து சேர்ந்துருவாங்க, அவங்க கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினச்சோம். இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எப்படி இருந்தாலும் அவள் வந்து உஷாரான பாப்பா, எப்படியும் வந்து மல்லி விஜய் தேடி போயிடுவா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கெஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தீபிகா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. உடனே தீபனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்போவும் வெண்பா காணாமல் போனதுக்கு பின்னாடி தீபிகா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் மனசு அடித்து சொல்லுது சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபன் கூட பேசிகிட்ருக்காங்க. ஸோ தீபனோட மைண்ட்குள்ளே இது போயாச்சு. இது வந்து ஒரு பக்கம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு தீபன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அவர் ஏதோ வீட்டில் அப்படியே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு நேராக வந்து தீபிகா அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு. அப்படி பேசிகிட்டு இருக்கிறது நம்ம தீபன் வந்து பார்த்துடுறாரு. பார்த்து தான் அவருக்கு சந்தேகம் வருது. எதுக்காக தெரியாமல் போயிட்டு வெளியே உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கலாமே, வெளியே நிற்க வச்சு எதுக்காக பேசணும் அப்படின்ற சந்தேகம் வருது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து வெண்பா திரும்பவும் அந்த ரவுடிங்க என்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. என்னை விட்டுருங்க, நான் என்னோட மல்லியம்மா டாடா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுளே வந்தாலும் உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பொம்பளை வந்து வெண்பா கிட்டே ரொம்பவே ஆஷா வந்து பேசுகிறாங்க. அதை பார்க்குற வெண்பா வந்து பயந்து போயிடுறாங்க. இப்போ தான் வந்து வெண்பாவோட முகத்தில் கொஞ்சம் பயம் தெரியுதுங்க. ஸோ எப்படியாவது திரும்பவும் வெண்பா வந்து மூளையை யூஸ் பண்ணி பிடி மாஸ்டர் சொன்னதெல்லாம் அந்த ஃப்ளாஷ்பேக், அவர் வந்து ஒரு ரவுடிங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்கினா நம்மளை எப்படி தற்காத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்லி பார்த்து திரும்பவும் வெண்பா ஒரு பிளான் போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். அப்படி இல்லைன்னா வெண்பாவை தேடி போலீஸ் வரணும். இது 2 தான் நடக்க போகுது. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட டவுட்டை தீபனோட மூளையில் போட்டுட்டாங்க. ஸோ தீபன் வந்து வீட்டில் இருக்கும்போது அதையே யோசிச்சுட்ருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் தீபிகெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா புதுசாக தெரியுது. அதாவது கான்ஸ்டபிள் ஒர்க்கர்ஸ், போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த கான்ஸ்டபிள் கூட, அதுவும் அவங்களுடைய ஸ்டேஷனில் இல்லை வேறு ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிள் கூட எதுக்கு வெளியே கேட்டில் நின்று பேசிகிட்ருக்குறோம், உள்ளே வந்து பேசலாமே அப்படின்ற டவுட் இருக்குது. ஸோ தீபன் அந்த டவுட்டோடவே தெரிய போகிறதில்ல. தீபிகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தான் போகிறாரு. உண்மையை சொல்லு, என்கிட்ட பொய் சொல்லாத, வெண்பாவை நீ தான் கடத்தினியா ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு. தீபிகா வந்து இல்லை நான்லாம் ஏதோ செய்யலை, நீ ஏன் அநியாயமாக என் மேலே பழி போடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. அப்படி சொன்னாலுமே வந்து தீபனுக்கு இன்னுமே டவுட்டு தான் அதிகமாக போகுது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தீபிகா கிட்ட பேசும்போது தீபிகாவோட அந்த ரியாக்ஷன், அவங்களோட ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸு, இது எல்லாத்தையும் தீபன் வச்சு, ஏன்னா கிரிமினல் லாயர் கண்டிப்பாக கிரிமினலாக கண்டுபிடிச்சிருவாரு, ஒய்ஃபாக இருந்தால் என்னங்க. அதனால் தீபிகா என்ன ஆன்சர் பண்ணாலும் கண்டிப்பாக தீபனுக்கு அந்த ஆன்சர்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு, இவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீபன் வந்து வாயை திறந்து தீபிகா கிட்ட கேட்கணும். கடைசியில் உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தீபிகாவுக்கு வந்து புருஷன்ற முறையில் நல்லா ஒரு கண்டிப்பை வந்து கொடுக்கணுங்க. கன்னத்துலேயே பலார்னு 2 அறையை விட்டு ஒரு 2 நிமிஷம் பொண்ணு ஐஷுவை விட்டு உன்னால் பிரிஞ்சிருக்க முடியலையே. இப்போ மல்லி 3 நாள் ஆக போது, அவள் எப்படி இருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டம்லாம் நமக்கு தானே வந்து சேரும், நம்ம பிள்ளைக்கு தானே கஷ்டம் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணி தீபன் வந்து பேச போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமாவது தீபிகா உண்மையை ஒத்துக்கலாம் சான்சஸ் இருக்குது. ஆமாம் தீபன், நான் தப்பு பண்ணிட்டேன், நேற்று நம்ம ஐஷுவை விட்டு ஒரு 5 நிமிஷம் என்னால் இருக்க முடியல, அப்பத்துலேருந்து தான் தெரிஞ்சோ தெரியாமலோ வெண்பா காணாமல் போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், அவளை நானே கண்டுபிடிச்சி மல்லிக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா வந்து தீபன் கிட்டே சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் தீபனுக்கும் தீபிகாக்குள்ளவும் நடக்க போகுது. தீபிகாவுக்கு ஒரு 2 அறை விட்டார் தீபன் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.